சின்ன வயசுல இருந்தே சினி ஃபீல்ட்ல வளம் வந்துட்டு இருக்க ஒரு நடிகை இப்போ ரீசெண்டா 2 மணி நேரத்துக்கு 13 லட்சம் கேட்ட இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம பைல்வான் அவர்கள் தான். அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்ப யூடியூப் ஒண்ணு ஓபன் பண்ணி அதுல நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் உண்மையிலே உண்மையா இருக்கும். இப்ப குழந்தை நட்சத்திரமா சினி இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகி இன்னைக்கு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்கவங்க நம்ம மீனா அவர்கள். இவங்கள ஜோடி போடாத ஹீரோக்களே இப்பயும் கிடையாது அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா மீனா அவர்களுக்கு எந்த ஒரு படமுமே கிடைக்கவே இல்ல. அப்படி இருக்க நிலைமையில தன்னோட மகளையும் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரோடியூஸும் பண்ணிட்டாங்க. சமீபத்துல தான் மீனாவோட கணவர் உயிரிழந்த நிலையில வெளியில வராம ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திரைத்துறையில அவருக்கு மீனா 50 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப சினிமா வாய்ப்பு மீனாவுக்கு அதை தொடர்ந்து நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில 2 மணி நேரத்துக்கு 13 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேரம் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்லல, பைல்வான் அவர்கள் தான் ஓபனா பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். அதாவது இவர் பத்திரிகையாளரா பைல்வான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பல சினிமா பிரபலங்களை பேட்டி எடுக்க சொல்லுவாங்களாமா. அப்ப இவரு அவங்க கிட்ட கேட்பாரா, நாங்க எங்க வரணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க, நாங்க பேட்டி எடுத்துட்டு போறோம்னு. ஆனா இப்ப பிரபலங்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காசு கொடுக்கற நிலைமை வந்துருச்சு. சமீபத்துல மீனா ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. சோ அந்த இன்டர்வியூக்கு 2 மணி நேரத்துக்கு 13 லட்சம் கொடுத்தாதான் நான் கண்டிப்பா இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் வேற வழி இல்லாம நம்மளோட சேனல் நல்ல ஒரு ரீச்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பைசாவை கொடுத்து அவங்கள பேட்டி எடுத்தாங்களாமா. இது எல்லாத்தையுமே பைல்வான் அவர்கள் தான் இப்ப வெளியில சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வாய பொழுது பாக்குற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பேட்டிக்கு இவ்ளோ தொகையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அர்ப்பனுக்கு வாழ்வந்தா அத்தராத்திரி கொடைபிடிப்பா அப்படிங்கிற கதை மாதிரி தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.